என்னோட 5வது நாள் இஃப்தார் தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சுண்டல் தான் வேக போடணும். சுண்டல் இல்லாம எங்களுக்கு நோன்பு திறக்கவே முடியாது. அதனால எப்பவும் சுண்டல் தான் இருக்கும். இங்க மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி வேக போட்டாச்சு. ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு சட்னி அரைச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கும். இதுக்கு பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உடைச்ச கடலை, உப்பு, ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டு இதை நல்லா அரைச்சிக்கிடலாம் கொரகொரப்பா. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே ஹஸ்பண்ட் வந்து லஸ்ஸி கேட்டிருந்தாங்க. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவும் இதெல்லாம் எடுத்துக்கிற மாட்டேன். அவங்களுக்கு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு தயிர், 3 ஸ்பூன் சுகர், ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கிடலாம் மிக்சியில். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்து வந்தாச்சு. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் போட்டு ஒரு ஜாரில் ஊற்றி வச்சுட்டா நோன்பு திறக்க நல்ல ஜில்லுன்னு இருக்கும். இங்கே பாலக் பன்னீருக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சப்பாத்தி, பரோட்டாவுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வெளியில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ரெசிபி இன்னொரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அன்னைக்கு இஃப்தாருக்கு இதெல்லாம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.